பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளையொட்டி சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், திராவிட பண்பாட்டையும் காலத்தை வென்ற பாடல்களையும் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் என புகழாரம் சூட்டினார். மொழி உணர்ச்சி, மொழி மானம் ஆகியவற்றின் மொத்த வடிவம்தான் புரட்சி கவிஞர் என்றும் தமிழர் உணர்விலும் குருதியிலும் கலந்திட்டவர் பாரதிதாசன் என்றும் கூறினார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களில் கருத்தரங்கங்கள் மற்றும் கவியரங்கங்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். பள்ளிகளில் பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். தமிழ் வார விழா நமது மொழியின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்க நல்வாய்ப்பு என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம். ஏதோ முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் தனியாக ஆலோசனை நடத்தியது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கம்தான் இது. தலைமை செயலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறையில் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தளவாய் சுந்தரம், கடம்பூர் ராஜு, பாஜக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து 20 நிமிடங்கள் எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். மரியாதை நிமித்தமாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் ஏப்ரல் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரிந்திருந்த அதிமுக பாஜக கூட்டணி வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் இணைந்துள்ளன. அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கான தமிழ்நாட்டு தலைவராக நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் இரு கட்சிகளும் அடுத்தடுத்து காய் நகர்த்தி வருகின்றன. இந்நிலையில் வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடக்கவுள்ளதாக அக்கட்சியின் தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாலை 4:30 மணிக்கு கூட்டம் தொடங்கவுள்ளது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஆஜராக நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சாய் சூர்யா டெவலப்பர்ஸ், சுரானா ஆகிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடிகர் மகேஷ் பாபு நடித்திருந்தார். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி இந்த 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள், நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது 5 கோடியே 90 லட்சம் ரூபாயை நடிகர் மகேஷ் பாபுவிற்கு அந்நிறுவனங்கள் கட்டணமாக வழங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் காசோலையாக 2 கோடியே 50 லட்சம் ரூபாயை ரொக்கமாகவும் நடிகர் மகேஷ் பாபு பெற்றுக்கொண்டது தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் ஏப்ரல் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கரூரில் காரில் வந்த முகமூடி கொள்ளையர்கள் துணிச்சலாக பட்டப்பகலிலேயே வீடுகளில் கொள்ளையடிக்கும் அதிர்ச்சி காட்சிகளே இவை. கரூர் ஈரோடு சாலையில் தமிழ்நகர் மற்றும் வெங்கடாச்சல நகர் பகுதிகளுக்கு மதியம் 1 மணி அளவில் முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று காரில் வந்திறங்கியது. கடப்பாரை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த அக்கும்பல் 2 வீடுகளில் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பணம், பொருட்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றது. சாவகாசமாக அமர்ந்து துணிச்சலாக கொள்ளையடிக்கும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. மாநகராட்சியையொட்டிய புறநகர் பகுதியில் பட்டப்பகலில் நடந்த கொள்ளைச் சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது.
கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் சாலையில் சென்ற பைக் ஓட்டுநரை தாக்கியதாக விமானப்படை விங் கமாண்டர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஷீலாதித்யா போஸ் என்ற விமானப்படை விங் கமாண்டர் பெங்களூரு சி.வி. ராமன் நகர் பகுதியில் வசித்து வருகிறார். திங்கட்கிழமை காலை அவரின் மனைவி கார் ஓட்டிய நிலையில் இவரும் அதே காரில் சென்றார். விமானப்படை அதிகாரியும் அவரின் மனைவியும் காரில் சென்றபோது பைக்கில் சென்ற விகாஸ் என்பவருக்கும் விமானப்படை அதிகாரிக்கும் சாலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி ஆத்திரமடைந்த இருவரும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். தாக்குதலில் காயமடைந்த ஷீலாதித்யா போஸ் கன்னடம் பேசவில்லை என்பதால் தம்மை சிலர் தாக்கியதாக ரத்தம் சொட்ட சொட்ட வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். அவர் கொல்கத்தா சென்ற நிலையில் காயமடைந்த விகாஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் விமானப்படை அதிகாரிதான் ஆக்ரோஷமாக தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மொழி பிரச்சனையால் தாம் தாக்கப்பட்டதாக அதிகாரி வீடியோ வெளியிட்ட நிலையில் சிசிடிவி காட்சியிலும் ஷீலாதித்யா போஸ் தாக்கிய காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த சூழலில் விமானப்படை அதிகாரி மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Is for the people and its repository of safeguarding it is that of elected representatives. They are the ultimate masters as to what constitutional content will be. டெல்லி பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை புகழ்ந்து பேசிய காட்சிதான் இது. அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கானது என்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றம் தான் அனைத்திற்கும் மேலானது என்றார். ஜனநாயகத்தின் மனசாட்சி ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் இருப்பதாக கூறியவர் நாடும் ஜனநாயகமும் நாட்டு குடிமக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அண்மையில் தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்று பேசியிருந்த நிலையில் இந்திய குடிமக்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மேலானவர்கள் என்று கூறியிருக்கிறார். வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்வி ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, ஆராய்ச்சி, தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது, அறிவுசார் சொத்துரிமை மூலமாக சொத்துக்களை உருவாக்குவது, மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் சூட் இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்ட துணைவேந்தர்கள் குறித்த மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தில் அனுமதி தந்தது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக ஆளுநரும் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி உள்ளிட்ட இருவருக்கு பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் மொத்தம் 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் வழக்கில் கைதான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் பிணை கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு பிணை வழங்கக்கூடாது என்று சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் 10 மாதங்களாக சிறையில் உள்ளதால் பிணை வழங்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து மறு உத்தரவு வரும் வரை விசாரணை அதிகாரி முன்பாக தினசரி ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான வருமானம் கடந்த ஆண்டை விட சுமார் 2500 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் தமிழ்நாட்டு டாஸ்மாக் விற்பனை மற்றும் வருமானம் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டுள்ளன. அதன்படி 2023-24 ஆண்டை விட 2488 கோடி ரூபாய் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2023-24 ஆண்டில் சுமார் 45,000 கோடி ரூபாயாக டாஸ்மாக் வருமானம் இருந்தது. இந்நிலையில் 2024-25 ஆண்டில் சுமார் 48,000 கோடி ரூபாயாக டாஸ்மாக் வருமானம் உயர்ந்துள்ளது.